மக்களே வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சுபிக்ஷா அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா பிளாக் பால் வந்து அரோரா வந்து சுபிக்ஷா போட்டாங்க. அந்த மாதிரி அவுட் ஆகிட்டாங்க. அரோரா கிட்ட 0 பால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கோல்டன் பால் வந்து பார்வதிக்கு அண்ட் விக்ரம் கிட்ட தான் இருந்துச்சு. பார்வதி என்ன சூஸ் பண்ணுறாங்க, யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கமருதீனை சூஸ் பண்ணுறாங்க. விக்ரமும் கமருதீனை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கமருதீன் கிட்ட அதிகமான பால்ஸ் இருந்தது. 32 பால்ஸ் இருந்துச்சு. மித்தவங்கள்ட்டெல்லாம் கம்மியான பால்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. விக்ரம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சுபிக்ஷா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தாங்க நேற்று, அவங்க வெளியே போயிட்டாங்க. இன்னொரு செகண்ட் ப்ளேஸில் அரோரா இருந்தாங்க, அவங்கள்ட்ட 0 பால்ஸு. நெக்ஸ்ட் ப்ளேஸு உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்கிறதுனால உங்கள்கிட்ட வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அப்பயே கமருதீன் வந்து கடுப்பாயிட்டார். நெக்ஸ்ட் ரவுண்டு நடக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட ஒரு கோல்டன் பால் கிடச்சிருச்சு. இன்னொரு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்கிட்ட இருந்தது. வினோத்கிட்ட இருந்து பார்வதி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்வதிக்கிட்ட இருந்து கமருதீன் வந்து அப்படி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்ட மாதிரி எடுத்து போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அங்கே போயிட்டு எடுக்க போனாங்க. அப்போ வந்து ஃபவுல் ப்ளே பண்ணாங்க. ஜோ பிளேலாம் வச்சுக்கிட்டாரு கோல்டன் பாலை. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக தான் இருந்துச்சு. பட் தட் இஸ் அ கேம். நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குட் ப்ளே ஆக்சுவலி. அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க பார்வை. ஏன்னா அந்த கோல்டன் பாலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கடுப்பாயிடுச்சு கமருதீனுக்கு. இப்போ யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி வந்து சாண்ட்ராவை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சாண்ட்ரா கிட்ட நிறைய பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட ஒரு கோல்டன் பால் இருக்குது. அப்போ வினோத்தை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வினோத் ஆல்ரெடி கேமை விட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு கையில் 2 பாலை எடுத்துகிட்டு இன்னொரு கையில் ஒரு பிளாக் பாலும் எடுத்துட்டாரு. அந்த பிளாக் பாலை அப்படியே கீழே போட்டுட்டாரு. ஸோ அதனால் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார். அங்கேருந்து வாங்க முடியாதனால சபரிக்கிட்ட வாங்கினார். முடிஞ்சிச்சா? செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் வருது. தேர்ட் ரவுண்டில் ஆல்ரெடி கடுப்பாகிற கமருதீன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சாண்ட்ரா கிட்ட வாங்கினது பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லோரும் சொல்கிறாங்க. இட்ஸ் அ கேமை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் அப்படி பார்க்கல. ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸே இல்லை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேர்ட் ரவுண்டில் இவங்க வந்து 4 பால் எடுத்துட்டாங்க. ஒரே கையில் 2 கையில். இவங்க வந்து ஒரு பிளாக் பாலை கீழே போட்டுட்டாங்க. ஸோ 2 பேருமே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ கமருதீன் வந்து வாலண்டியராக பார்வதி இதுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஜெஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ போடா அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கணும்னு அடித்த மாதிரி எனக்கும் தெரியல. அவங்க சொல்கிறது உண்மை தான். போடான்னு இப்படி தள்ளி விட்டாங்க. வேணும்னே அவர் வந்துட்டு பிக் பாஸ் என்ன அடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க கிட்ஸ் மாதிரி பண்ணாதேங்கிறத. ஸோ இதுதான் ஃபுல்லாக நடந்துச்சு. உங்களோட கருத்து என்ன?